சோலாட்டு கூட இணைந்துள்ள விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தருமபுரி மாவட்டம் இண்டூருக்கு அருகில் பார்த்திங்கன்னா பாறைக்குட்டாய் என்ற ஏரியாவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹெச்பிக்கான போர்வெல் பம்பை தான் போட்டு கொடுத்துருக்குறோம். அதாவது மோட்டார் பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோவில் ஆல்ரெடி இவங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு சோலாராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜென்ரேட்டருக்கு சில எடுத்துக்கிட்டு நம்ம சோலார் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேனல் பார்த்திங்கன்னா 590 10 பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். 750 அடி ஆழம், போரில் ஓரளவுக்கு தண்ணி நல்லா ப்ரெஷர் இருக்குது. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. என்ன மாவட்டங்க இது? தருமபுரி மாவட்டம். என்ன ஏரியாண்ணா? இண்டூர் பக்கம் பாறைக்குட்டாய். நம்மளது எத்தனை ஹெச்பி மோட்டர்னா? ஆல்ரெடி ஜென்ரேட்டரில் ஓட்டின்னு இருந்தீங்க. 1 மணி நேரம் ஜென்ரேட்டர் எவ்வளோ டீசல் செலவு பண்ணியிருப்பீங்க? 3 லிட்டரு, 2 to 3 லிட்டரு தாராளமாக ஓடி இருக்குது. எத்தனை வருஷமாக ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணீங்க? 2 வருஷமாக ஓட்டினீங்க. டீசல் செலவு அதிகமாக பண்ணியிருக்கிறீங்க, எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கீங்க. இப்போ டீசல்லேருந்து இப்போ மாறி சோலாருக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ தண்ணி எடுத்து கொடுத்துட்டோம். தண்ணி திருப்தியாக இருந்துச்சுங்களா? நீங்கள் அட்வான்ஸ் போட்டு எத்தனை நாளில் முடிச்சு கொடுத்தோம்? 2 நாள் முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ உங்கள் மாதிரி இன்னுமே ஆயில் மோட்ரு ஜென்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணுற விவசாயிங்க நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து என்ன சொல்கிறீங்க? சோலார் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்குன்றது? ஜென்ரேட்டருக்கு சோலார் பரவாயில்ல. டெய்லியும் ஃப்ரீ கரண்ட்டு எப்போ வேணால் எடுத்து விட்டுக்கலாம், பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். சரிங்கண்ணா, நன்றி. சொல்லுங்கண்ணா. அது ஒரு வாரத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். கடலக்காய் போட்டேன். கடலக்காய் போட்டு இப்போ அதுவே நெல் விவசாயம் தான் இன்னும் பெருசாக செலவு பண்ணோம். இப்போ கடலக்காய் விவசாயம் போது உங்களுக்கு இன்னும் மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு 2000, அப்படின்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா. அதுவே ஒரு 12 மாதத்துக்கு 1,20,000 ஆச்சு. ஒரு 2 வருஷத்து செலவை ஒரு டைம் சோலார் போட்டால் ஒரு 20-25 வருஷத்துக்கு ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா.